வணக்கம் மக்களே, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வெஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 489க்கு ஆல் அவுட் ஆனாங்க. அடுத்தபடியா இந்தியா தனது இன்னிங்ஸை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு பின்னாடி வந்த வீரர்கள் யாருமே நல்லபடியா விளையாடல. சாய் சுதர்சன், ஜிரோல் பண்ட், ரவீந்திர ஜடேஜா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையிலேயே வந்து அவுட் ஆகி வெளியில போனாங்க. ஸோ 201 ரன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை இந்தியா முடிச்சிட்டாங்க. 288 ரன் லீடிங் அப்படின்றத விட செகண்ட் இன்னிங்ஸும் பேட்டிங் நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லி செகண்ட் இன்னிங்ஸை வந்து 260 டோட்டலாக 548 இந்தியாவுக்கு நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்றே 2 விக்கெட்டை இழந்து மேட்சை ட்ரா பண்ணுற நோக்கத்தோடலேயே வந்து நம்ம இந்தியா வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆனதே விக்கெட் மேல் விக்கெட்டு. ஸோ கடைசியாக 140க்கு இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 408 ரன்ன்ற இமாலய வெற்றியோட சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை நம்ம ஹோம் கிரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. நம்ம கேப்டனாக இருந்த கில்லும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து நெக்கில் வந்து அடிபட்டனால வந்து அவரும் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார் இந்த மேட்ச்சில். ஸோ இரண்டாவது முறையாக லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கூட 3-0 நியூசிலாந்து நம்மளை வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போனாங்க. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 25 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு டெஸ்ட் தொடரை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிரிக்கெட் வீரர்கள் சார்பாக இந்தியன் டீம் வந்து ஸ்குவாட் செலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதோட அப்டேட்டை நான் அப்புறமா தரேன். நன்றி, வணக்கம்.